வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் பாடசாலைக்கு கோடாரியுடன் சென்று தஞ்சம் கோரிய நபர் நீதிமன்றத்தில் அதிர்ச்சி தகவல். ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் காட்டுத்தீ தீவிரம், ஆனால் உலகளவில் ஒட்டுமொத்த தீ விபத்துகள் குறைவதாக புதிய ஆய்வு தகவல். மகளின் மனநல காரணங்களால் பிரிட்டனிலிருந்து கடத்தப்பட முடியாத பாகிஸ்தான் குற்றவாளி. ஸ்வீடனில் முதல் நாளிலேயே ஏற்பட்ட பதற்றத்தால் வெறும் 47 வினாடிகளில் வேலையை விட்டு நீக்கப்பட்ட ஊழியர். நீண்ட தூர தாக்குதல்களுக்காக 6 லட்சம் பிளமிங்கோ க்ரூஸ் ஏவுகணைகளை தயாரித்துள்ள உக்ரைன். போரில் விளாடிமிர் புட்டின் தன் பலத்தை இழந்துவிட்டதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவிப்பு. ரஷ்யாவின் வைல்பெரிஸ் கிடங்குகள் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல், அதிர்ச்சியிலும் திணறலிலும் சிக்கிய கிரெம்ளின் அரசு. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவில் பாடசாலைக்கு கோடாரியுடன் சென்று தஞ்சம் கோரிய நபர் நீதிமன்றத்தில் அதிர்ச்சி தகவல். பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நபர் ஒருவர் உள்துறை அமைச்சகத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக பாடசாலைக்கு கோடாரியுடன் சென்றதாக நீதிமன்ற விசாரணையில் தெரியவந்துள்ளது. தனது தஞ்சம் கோரும் விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டதால் ஏற்பட்ட விரக்தியில் அவர் இந்த ஆபத்தான மற்றும் விபரீத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். உடனடியாக பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் விரைந்து சென்று அவரை மடக்கி பிடித்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பாடசாலை வளாகத்தில் நடந்த இந்த சம்பவத்தால் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கடும் அச்சத்திற்கு அதிர்ச்சிக்கும் ஆளாகினர். அகதிகளின் விவகாரங்களை கையாள்வதில் உள்ள குளறுபடிகளும் அதனால் ஏற்படும் மன உளைச்சலும் இத்தகைய வன்முறை முயற்சிகளுக்கு வழிவகுப்பதாக விமர்சகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் குறித்து நீதிமன்றத்தில் தீவிர விசாரணை நடந்து வருவதோடு சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் காட்டுத்தீ தீவிரம், ஆனால் உலகளவில் ஒட்டுமொத்த தீ விபத்துகள் குறைவதாக புதிய ஆய்வு தகவல். ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் காட்டுத்தீயின் தாக்கம் முன்பை விட கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் உலகளவில் ஒட்டுமொத்தமாக எரியும் பரப்பளவு குறைந்து வருகிறது. காலநிலை மாற்றம் காரணமாக மேற்கத்திய நாடுகளில் வறட்சி மற்றும் வெப்ப அலைகள் தீவிரமடைந்து கடுமையான காட்டுத்தீ சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகி வருகின்றன. அதே சமயம் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா சில பகுதிகளில் உள்ள திறந்த வெளிகள் மற்றும் சவானா புல்வெளிகளில் இயற்கையான தீ விபத்துகளின் அளவு குறைந்துள்ளது இதற்கு முக்கிய காரணமாகும். மனிதர்களின் நில பயன்பாடு மாற்றங்கள், விவசாய முறைகள் மற்றும் நவீன மேலாண்மை திட்டங்கள் உலகளாவிய அளவில் நீர்ப்பரவலை கட்டுப்படுத்த உதவி உள்ளன. பிராந்திய ரீதியாக பயங்கரமான சேதங்களை சந்தித்து வந்தாலும் உலகளாவிய புள்ளி விவரங்கள் மாறுபட்ட போக்கை காட்டுவது விஞ்ஞானிகள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்கால சூழலியல் மாற்றங்களை சமாளிக்க பிராந்திய வாரியான காலநிலை தாக்கங்களையும் பேரிடர் மேலாண்மையையும் நாம் தீவிரமாக கவனிக்க வேண்டியது அவசியமாகும். மகளின் மனநல காரணங்களால் பிரிட்டனிலிருந்து கடத்தப்பட முடியாத பாகிஸ்தான் குற்றவாளி. குற்ற வழக்கில் தொடர்புடைய பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது மகளின் மனநல பாதிப்பை காரணம் காட்டி பிரித்தானியாவிலிருந்து வெளியேற்றப்படுவதிலிருந்து தப்பியுள்ளார். நாட்டின் சட்ட விதிமுறைகள் மற்றும் குடும்ப நல உரிமைகளின் அடிப்படையில் நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குற்றவாளியை பிரிட்டனை விட்டு வெளியேற்றுவது அவரது குடும்பத்தினரின், குறிப்பாக மகளின் மனநலனை கடுமையாக பாதிக்கும் என வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். கடுமையான குற்றச் செயல்களில் ஈடுபட்ட நபரை உடனடியாக நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு மத்தியில் இந்த தீர்ப்பு பொதுமக்களிடையே விவாதமாக மாறியுள்ளது. மனித உரிமை சட்டங்களின் கீழ் குடும்ப பாதுகாப்பிற்கு அளிக்கப்படும் முன்னுரிமை காரணமாக குடிவரவுத்துறையின் நாடு கடத்தும் நடவடிக்கை தடைப்பட்டுள்ளது. இந்த சட்ட சிக்கல் மற்றும் விவகாரம் குறித்து பிரித்தானியாவின் பாதுகாப்பு மற்றும் புலனாய்வுத் துறையினர் தொடர்ந்து தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர். ஸ்வீடனில் முதல் நாளிலேயே ஏற்பட்ட பதற்றத்தால் வெறும் 47 வினாடிகளில் வேலையை விட்டு நீக்கப்பட்ட ஊழியர். புதிய வேலை ஒன்றில் சேர்ந்த முதல் நாளே கடுமையான பதட்ட தாக்குதலுக்கு ஆளான ஊழியர் ஒருவர் வெறும் 47 வினாடிகளுக்குள் வேலையில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். ஸ்வீடனில் உள்ள முதியோர் பராமரிப்பு மையம் ஒன்றில் நடந்த இந்த சம்பவம் தற்போது அங்குள்ள சமத்துவ நடுவர் மன்றத்தில் புகாராக பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய வேலை சூழலில் தனக்கு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நேர்காணலின் போதே முன்கூட்டியே தெரிவித்திருந்ததாக அந்த ஊழியர் வேதனை தெரிவித்துள்ளார். முதல் நாள் பணியின்
பயணத்தின் போது சரியான வழியை தேடி குழம்பிய போது சக ஊழியர்கள் யாரும் தனக்கு உதவவில்லை எனவும் இதுவே பதட்டத்திற்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பணியில் சேர்ந்த சில நொடிகளிலேயே உடல்நலக் குறைவை காரணம் காட்டி உடனடியாக வேலையை விட்டு நீக்கியது மாற்றுத்திறன் மற்றும் உடல்நல பாகுபாடாகும் என வாதிடப்படுகிறது. மனிதநேயமற்ற முறையில் நடந்து கொண்ட நிறுவனத்தின் இந்த செயல் வேலைவாய்ப்புகளில் மனநல பாதுகாப்பு குறித்த விவாதங்களை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. நீண்ட தூர தாக்குதல்களுக்காக 6 லட்சம் பிளமிங்கோ குரூஸ் ஏவுகணைகளை தயாரித்துள்ள உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிரான நீண்ட தூர தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தும் நோக்கில் உக்ரைன் புதிய ரக பிளமிங்கோ குரூஸ் ஏவுகணை உற்பத்தியில் இறங்கியுள்ளது. கடந்த காலங்களை விட அதிக வீச்சும் துல்லிய தன்மையும் கொண்ட இந்த நவீன ஏவுகணைகள் உக்ரைனின் ராணுவ தற்காப்பு திறனை பெருமளவு உயர்த்தியுள்ளன. போர்க்களத்தில் ரஷ்யாவின் உள்கட்டமைப்பு மற்றும் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த இந்த ஏவுகணைகள் உக்ரைனுக்கு பெரிதும் உதவும். உள்நாட்டு தயாரிப்பு தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கும் வகையில் உக்ரைன் அரசு பாதுகாப்பு துறையில் இத்தகைய பெரும் முதலீடுகளை செய்து வருகிறது. எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை எளிதில் ஏமாற்றி தாக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஏவுகணைகளுக்கு இருப்பதாக ராணுவ வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். உக்ரைனின் இந்த அதிரடி ஆயுத தயாரிப்பு நடவடிக்கைகள் ரஷ்யாவுக்கு மேலும் நேரடி சவாலையும் அழுத்தத்தையும் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போரில் விளாடிமிர் புட்டின் தன் பலத்தை இழந்து விட்டதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவிப்பு. ரஷ்யா கடுமையான உயிர் சேதங்களை சந்தித்து வருவதால் போரின் முழுமையான கட்டுப்பாடு இனி விளாடிமிர் புட்டினின் கைகளில் இல்லை என உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மாதாந்திர அடிப்படையில் ஆயிரக்கணக்கான வீரர்களை ரஷ்யா இழந்து வந்தாலும் புட்டின் தனது போக்கை மாற்றிக்கொள்ளவோ அல்லது போரை நிறுத்தவோ தயாராக இல்லை என்று அவர் கூறினார். அமெரிக்க தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த செலன்ஸ்கி ரஷ்யாவின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் பெரும் இழப்புகள் ஏற்பட்டாலும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு புட்டின் முட்டுக்கட்டை போடுவதாக குற்றம் சாட்டினார். உக்ரைன் தரப்பில் மனித உயிர்களை காக்கவே தாங்கள் முன்னுரிமை அளிப்பதாகவும் எப்போது வேண்டுமானாலும் முறையான போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதே தங்களின் விருப்பம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள செலன்ஸ்கி அங்குள்ள உலக தலைவர்களுடன் போர் நிலவரங்கள் குறித்தும் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்தும் தீவிரமாக விவாதித்து வருகிறார். போரின் தீவிரம் குறையாமல் நீடித்து வரும் சூழலில் ரஷ்யாவின் தற்போதைய நிலைப்பாடு அமைதி முயற்சிகளை மேலும் தாமதப்படுத்துவதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ரஷ்யாவின் வைல்டுபெரிஸ் கிடங்குகள் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் அதிர்ச்சியிலும் திணறலிலும் சிக்கிய கிரெம்ளின் அரசு. ரஷ்யாவின் முன்னணி ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான வைல்டுபெரிஸ் கிடங்குகளை குறிவைத்து உக்ரைன் தொடர்ச்சியாக சக்தி வாய்ந்த ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. மாஸ்கோ மற்றும் இதர முக்கிய பகுதிகளில் உள்ள இந்த மிகப்பெரிய தளவாட கிடங்குகள் தாக்கப்பட்டதால் பெரும் தீ விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. பொதுமக்கள் மற்றும் நுகர்வோர் பொருளாதாரத்தை குறிவைக்கும் உக்ரைனின் இந்த வியூகம் ரஷ்யாவின் உள்நாட்டு பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இந்த தாக்குதலால் சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகள் பலரும் தங்களின் கோடிக்கணக்கான மதிப்பிலான பொருட்களை இழந்து தவித்து வருவதாக கிரெம்ளின் ஒப்புக்கொண்டுள்ளது. அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க மாஸ்கோ பிராந்தியம் முழுவதும் அவசரமாக புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை ரஷ்யா நிலைநிறுத்தி வருகிறது. போரின் தாக்கத்தை மக்களின் அன்றாட வாழ்க்கையிலும் கொண்டு சேர்க்கும் உக்ரைனின் இந்த திடீர் நடவடிக்கை ரஷ்ய அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.